பெர்ஃபெக்ஷன் பார்க்குறேன்ற பேரில் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாரு. படமே இப்போ வரைக்கும் ஒரு 60% மேலே தான் வந்திருக்குன்றாங்க ஃபுட்டேஜ். இந்த மாதிரியான ஒரு குழப்பம், போட்ட பட்ஜெட் காட்டில் எகிரி போகுது, அவருடைய டேட்டு முடிஞ்சிருச்சு. நிறையா சில சின்ன சின்ன படங்கள் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸே ஆகாமல் கிடக்கு. இல்லை உண்மைதான் அது. அவருக்கு முதல்ல வந்து தனுஷினுடைய இடத்த பிடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ படம் விஜய் கல்யாணம் அதை காட்டில் பெரிய இடமா இருக்கு, இந்த பக்கம் ஜம்ப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. இல்லை ஆல்ரெடி ஜெயம் ரவியினுடைய தொடர்ந்து தோல்வி படங்கள் தான் ஒரு 3-4 படம். இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் ஒரு படம் தான். ஆனால் வந்து வர அந்த போஸ்டர்ஸ் இந்த கதைகள்லாம் பார்க்குறப்ப வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாத மாதிரியே இருக்கும். ஒரு நார்மலான ஒரு ஜெயம் ரவி படம் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அதுக்கு கமல்ஹாசன் தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பாலா மாதிரியான ஒரு பெரிய டைரக்டர் ஒர்க் பண்ணியுமே அந்த படம் பெருசாக போகல. தொடர்ந்து அவங்க கதைகள் அமையலை, படம் சரியாக கை கொடுக்கல. இது ஒரு கலாச்சார சீரழிவு தான் அது. அதாவது வந்து தமிழ்நாட்டில் நம்ம இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாலும் சரி, கோட் ஷூட் போட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உயரத்தில் நீங்கள் ஸ்பூனில் சாப்பிட்டாலும் சரி, இன்னும் எவ்வளோ நாகரிகத்தில் இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கும். தயாரிப்பாளர்கள் என்னையா பண்ணி தொலைஞ்சிருப்போம், எனக்கு பணம் தான் போதும். பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அஜித்தோட படம் விடாமுயற்சி வந்து ட்ராப் ஆயிருக்கு. இதுக்கு வந்து என்ன காரணம்னா, லைக்கா கிட்ட வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ட்ராப் ஆயிருக்காங்க அப்படின்றது ஒரு சில பேர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அஜித்துக்கும் டேரக்டருக்கும் சண்டை, ஸோ இதனால தான் வந்து இந்த படம் நின்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ட்ராப் இல்லை, போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது ஷூட்டிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேட்டையன் படத்தோட ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக இருக்காங்க. இப்போ படம் வேட்டையன் படம் பெரிய பட்ஜெட் படம். இப்போ பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து பல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பல மொபைல் நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஒரு டிவிஷனுக்கும் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. சினிமாவுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு, மொபைல் இதுக்கு ஒரு அமௌண்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. இந்த சினிமாவுக்கு போட்டிருக்க பட்ஜெட் இந்த இயரில் அவங்களுக்கு அதை காட்டில் எக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி பிப்ரவரியோட விடாமுயற்சி படம் முடிஞ்சிருக்கணும். பிப்ரவரி வரைக்கும் தான் அஜித்துடைய டேட்டு அந்த படத்துக்கு. ஆனால் இந்த மகிழ்ச்சி திருமணி வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் பார்க்குறேன்ற பேரில் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாரு. படமே இப்போ வரைக்கும் ஒரு 60% மேலே தான் வந்திருக்குன்றாங்க ஃபுட்டேஜ். இந்த மாதிரியான ஒரு குழப்பம், போட்ட பட்ஜெட் காட்டில் எகிரி போகுது, அவருடைய டேட்டு முடிஞ்சிருச்சு. அது இல்லாமல் வேட்டையின் படத்தை வந்து அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை முடிச்சு பிஸ்னஸ் பண்ண ஒரு படம் பிஸ்னஸ் பண்ண பிறகு இன்னொரு படம் வந்து நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எல்லா ஸ்ட்ரகுளும் வந்ததுனால முதல்ல வேட்டையான முடிச்சிருவோம், முடிச்சு அதை கொஞ்சம் பிஸ்னஸ் ஆன பிறகு இது ஆரம்பிங்கிற மாதிரி போகிறாங்க. இது கிடையாது, இந்த கால் ஷீட் இஷ்யூஸும் இருக்குது. த்ரிஷாவோட டேட்டும் முடிஞ்சு போச்சு, அவங்களும் வேறு மலையாள படங்கள் அதுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கிறது கால் ஷீட் இஷ்யூ. இப்போ இவருடைய கால் ஷீட்டும் இஷ்யூவாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி அவர் கொடுத்த டேட்டு முடிஞ்சிச்சு, இப்போ கொடுத்த எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும். அப்போ அதுக்கும் ஓகேன்ட்டார் அஜித். ஓகே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறப்ப த்ரிஷா டேட் இல்லை, ஃபினான்ஷியலாக சில பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து அது அப்படியே ஒரு குழப்பத்தில் நிற்கிது. அந்த படம் நிற்கிது. இது வரைக்கும் அடுத்தடுத்து மூவ் ஆகுமா அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கிடையில் ரெண்டாவது ஒரு ஷெட்யூல் போகிறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அதுவும் போக முடியல, ட்ராப் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த படம் ஒரு குழப்பத்தில் இருக்குது, அவ்வளோதான். இதை விடாமுயற்சி விடாத குழப்பத்தில் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வேட்டையின் முடிச்சு ஆல்மோஸ்ட் முடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு 60% முடிச்சிட்டாங்க. பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய சம்பளம், பெரிய வெளிநாடுகளில் எடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது முடிச்சிருவாங்க, பட் கொஞ்சம் டிலே ஆகும். சமீபத்தில் கோட் படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 110 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் இதே விஜய் படத்தை இதற்கு முன்னாடி 120 கோடி கொடுத்து லியோ படத்தை வாங்கியிருக்காங்க. 10 கோடி கம்மியாக வாங்கியிருக்கிறதுனால மார்க்கெட் குறைஞ்சதுனால தான் லியோ படத்தை விட கோட் படத்தை கம்மியாக வாங்கியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ டிஜிட்டல் பிஸ்னஸே போயிடுச்சு. முந்தி மாதிரி நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் டிஜிட்டல் வந்து வாங்குறது கிடையாது. நிறையா சில சின்ன சின்ன படங்கள் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸே ஆகாமல் கிடக்கு. அந்த மாதிரியோட நிலைமையில் இருக்கிறது டோட்டலாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட் அவுட்டு அப்படிங்கிறதுனால அவங்க குறைச்சிருக்காங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் வந்த புதுசில் நிறையா விலை கொடுத்து வாங்கினாங்க. இப்போ அதை வந்து நிறைய பைரசி வந்துடுது, அதுலேயும் போட்டு எடுத்துடுறாங்க. அப்படிங்கிறதுனால டிஜிட்டல் பிளாட்ஃபார்முடைய பிஸ்னஸ் கம்மியாயிடுச்சு, அவங்களுடைய பிஸ்னஸ் கம்மியாயிடுச்சு. அதில் படத்தை வாங்குறதும் கம்மியாக இருக்காங்க. அதனால மொத்தமாக அந்த பிஸ்னஸில் பாதிப்புனால வாங்கியிருக்காங்க. விஜயினுடைய மார்க்கெட் இறங்கி போய் தான் இந்த படத்தை வந்து குறைச்சி வாங்கியிருக்காங்கிற அர்த்தம் இல்லை. சிவகார்த்திகேயன் சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் அவரே ஆள் வச்சு நான் தான் அடுத்த இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது. இது எப்படி சார்? இல்லை உண்மைதான் அது. அவருக்கு முதல்ல வந்து தனுஷினுடைய இடத்த பிடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ படம் விஜய் கல்யாணம் அதை காட்டில் பெரிய இடமா இருக்கு, இந்த பக்கம் ஜம்ப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. அவர் எல்லாமே அவர் மாதிரியே பண்ணுறாரு. சமீபத்தில் கூட ஏதோ ஒரு டப்பிங் தேட்டரில் டப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு ரசிகர்கள்லாம் பின்னாடி நிற்கிற மாதிரி இந்த காரில் அப்படியே ஒரு சாஞ்சி ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டார். அது அப்படியே அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு அடுத்த பெரிய இடம் இல்லையா, விஜய்ங்கிற ஒரு பெரிய இடம், அந்த இடம் காலியாக போகுது, அந்த இடத்த நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு.
ஆனால் விஜயினுடைய வளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சி. இந்த ஒரு 25 வருஷம்ங்கிறது படிப்படியாக வந்திருக்காரு. அவர் ஒரு ஈஸியாக வந்து ஒரே நாளில் ஃபைன் மார்னிங்கில் வந்து அந்த இடத்த வந்து யாரும் ஃபில் பண்ணிட முடியாது. அது ஒரு பெரிய இடம். ஒரு நிறைய தோல்விகள், நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள், ஒரு பெரிய ஃபாலோவர்ஸை உருவாக்கி ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு பெரிய காலம், பெரிய ட்ராவல் அது. அது யாரும் பண்ண முடியாது. ஆனால் சிவகார்த்தியன் ட்ரை பண்ணுறாரு. அவர் எல்லா விஷயத்துக்கும் ட்ரை பண்ணுவார். அது மாதிரி இதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அது பொறுத்து இருந்தால் பார்ப்போம் அப்படி நடக்குது அப்படின்னு. விக்னேஷ் சிவனோட எல்ஐசி படம் ட்ராப் ஆயிடுச்சு, நின்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை ட்ராப் கிடையாது. படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி சிங்கப்பூரில் ஒரு ஷெட்யூல் முடிச்சு வந்திருக்கிறாங்க. அடுத்த ஷெட்யூல் சிங்கப்பூருக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, பேச்சு ஒர்க் போயிட்டு இருக்கு. லலித் மாதிரியான ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து எப்படி ட்ராப் பண்ணுவார். படம் ஆல்மோஸ்ட் ஒரு 60% முடிச்சு வெள்ளையங்கிரியில் ஷூட் பண்ணாங்க, அப்புறம் ஊட்டியில் பண்ணாங்க, இங்கே ஒரு 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 பேச்சு ஒர்க் போச்சு, சிங்கப்பூரில் ஒரு 15 நாள் போயிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பண்ணிட்டு இப்படி ட்ராப் பண்ணுவாங்க. பெரிய அளவில் சம்பளம் கொடுத்துருக்காங்க விக்னேஷ் சிவனுக்கு. படம் வந்து இப்போ சிங்கப்பூரில் ஆல்ரெடி 1 மாதம் ஷெட்யூல் போட்டுருக்காங்க. அது 15 நாளே முடிச்சுட்டாங்க. திருப்பி இன்னொரு ஷெட்யூல் போகிறாங்க போல. அது வரைக்கும் இங்கே சென்னையில் சில போஸ்டர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ட்ராப்லாம் இல்லை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோட ஜீனி படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்தது. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் ஃபேண்டசி மூவிகள் பெருசாக மூவ் ஆகாது. இந்த படம் எந்த அளவுக்கு போகும், என்ன மாதிரியான கதைகளத்தை கொண்டு இருக்கும் சார் இந்த படம்? இல்லை, ஆல்ரெடி ஜெயம் ரவியினுடைய தொடர்ந்து தோல்வி படங்கள் தான் ஒரு 3-4 படம். இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க படம் தான். ஆனால் வந்து வர அந்த போஸ்டர்ஸ், அந்த கதைகள்லாம் பார்க்குறப்ப வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணாத மாதிரியே இருக்குது. ஒரு நார்மலான ஒரு ஜெயம் ரவி படம் மாதிரி தான் இருக்குது. கதைன்னு பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபேண்டசி கதை தான், ஒரு நார்மலான கதை தான். ஸ்கிரிப்டில் ஏதாவது புதுசாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரியோ, ஒரு தக் லைஃப் மாதிரியோ, ஒரு தனி ஒருவன் மாதிரியோ ஜெயம் ரவியின் படத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இல்லை. இப்படி ஒரு படம் இருக்கிறதாவே நிறைய பேர் கொண்டு போய் சேரலை. அப்படிங்கும்போது படம் இல்லாமல் தான் போகும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபேண்டசி மூவி தான். ஆனால் ஒரு நார்மலான ஒரு ஃபேண்டசி, நார்மலான ஒரு கதை தான். ஆனால் ஸ்கிரிப்ட் வைஸ் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ சமீபத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தக் லைஃப்லேருந்து ஜெயம் ரவி வெளியேறிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்குது. ஆமாம், அதுக்கு கமல்ஹாசன் தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எப்படின்னா கமல்ஹாசன் ஜெயம் ரவி காம்பினேஷனில் ஒரு 20 நாள் தேவைப்பட்டிருக்கு போல், அது வாங்கியிருக்கிறாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல கமல்ஹாசனுடைய டேட் இல்லை. அவர் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு அதனால் போனதுனால அந்த டேட்டை வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்போ இவரை வந்து லாஸ்ட் மினிட்ல இவரோட டேட்டை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 2 முறை நடந்திருக்கு ஜெயம் ரவிக்கு. 2 முறை நடந்ததுன்னா அடுத்து இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம டேட் வேஸ்ட் ஆகுது, நம்ம சும்மா தான் வீட்டில் உட்காந்துருக்கணும், அதனால் ஏதாவது காரணத்தை சொல்லி அந்த படத்துலேருந்து நலிவரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் முடியலை என் டேட்லங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அது அந்த இடத்துல வந்து நிவின் பாலியை கொண்டு வர்றதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை அந்த போர்ஷன் பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் ஜெயம் ரவியை திருப்பி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஜெயம் ரவி மிஸ் பண்ண மாட்டார். இந்த இடையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொண்டு வந்துருவாங்க, திருப்பி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுந்தர் சி மறுபடியும் வந்து அரண்மனை 4 அரண்மனையோட ஃப்ரான்ச்சைஸை மறுபடியும் எடுக்கிறாரு. இது எந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தப்பட்ட படம். அது ஆக்சுவலாக அரண்மனை 3 டைம்லேயே அதை வந்து அந்த ஃபுட்டேஜில் இருந்த எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு பிறகு இப்போ எடுத்து பண்ணியிருக்காங்க. அது அதில் கொஞ்சம் எடுத்து போட்டு பண்ண படம் தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ண படம், பிஸ்னஸ் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ திருப்பி அதை வந்து வேறு படம் இல்லை சுந்தர் சிக்கு, அதனால இப்போ அதை பண்ணுறாரு. பேய் பிடிச்சி எல்லாம் தெளிஞ்சிட்டாங்க. இப்போ திருப்பி இவர் பேயை கொண்டு வர்றாரு. அது எந்த அளவுக்கு இப்போ இருக்குன்னு தெரியல. அரண்மனை 3 பெருசாக ஒன்றும் நமக்கு எதிர்பார்க்கல, அளவுக்கு போகலை. அப்படிங்கும்போது அந்த பேயினுடைய காலம் ஓஞ்சிருச்சு. மக்கள் வேற ஒரு நேட்டிவிட்டியோட படம் பார்க்கக்கூடிய மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம், தூசி தட்டி திருப்பி சந்தைக்கு கொண்டு வந்துருக்குறாங்க. ஜிவி பிரகாஷ் இப்போ தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய ஜேர்னி எப்படி அமையும் இனிமே? இல்லை, அவர் ஆல்ரெடி படம் முடித்த படமே 8 படம் இருக்குது. ஆல்ரெடி அவர் ஃபினிஷ் பண்ண படமே கிட்டத்தட்ட ஒரு 8 படம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன் திடீர்னு டைவர்ட் பண்ணி எல்லா படங்கள்லையும் நடிக்க ஆரம்பிச்சாருன்னு தெரியல. இப்போ அதனால ஒரு மியூசிக் கேரியரும் கூட பெருசாக அவரால் பண்ண முடியல. வாய்ப்பு இல்லாமல் இல்லை, வாய்ப்புகள் வருது, ஆனால் அவரால் வந்து பண்ண முடியல. ஏஎல் விஜயெல்லாம் அவர் தொடர்ந்து அவரோட பயணம் பண்ணவர். அவரால் கடைசியில் வந்து பண்ண முடியல. வெற்றிமாறன் அவரோட பண்ண முடியல. இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய டேரக்டர்ஸ் கூட பண்ண முடியல. இந்த மாதிரி என்ன ஆக்டர் ஆனதுனால கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் வந்து ஒரு பெண்டிங்காக இருக்குது. இனி அடுத்த ஏதாவது ஒரு படம் ஒரு பெரிய அளவில் கை கொடுத்தா தான் அந்த ஆக்டிங் கெரியரை கொண்டு போவார். இல்லைன்னா ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு மியூசிக் டைரக்டர் ஆயிடுவார். பெருசாக ஷைன் பண்ண முடியலையே சார், எதனால் ஷைன் பண்ண முடியல? அமைந்த கதை தான், அவருக்கு சரியான கதை அமையலை. பாலா மாதிரியான ஒரு பெரிய டைரக்டர் ஒர்க் பண்ணியுமே அந்த படம் பெருசாக போகல. தொடர்ந்து அவருக்கு கதைகள் அமையலை, படம் சரியாக கை கொடுக்கல. ஏன்னா அவருடைய அந்த அவசரத்தில் கமிட் ஆகிடுறாரு. ஒரே நாளில் 2 படம் பண்ணுறது, ஒரே நாளில் 3 படத்துக்கு சைன் பண்ணுறது,
அந்த மாதிரி நிறைய படங்கள் கிடைக்கிற படங்கள் எல்லாம் சைன் பண்ணி கதை விஷயத்தில் இது பண்ணல. 8 படம் 7 படம் ஏன் ஒரே டைமில் பண்ணணும்? ஒரு படம் பண்ணி அது ஓடிடுச்சுன்ன பிறகு அந்த அடுத்தடுத்து மூவ் பண்ணி போகணும். பெரிய நடிகர்கள் அதான் பண்ணுறாங்க. ஆனால் ஜி பிரகாஷ் வந்து அதை தப்பு பண்ணுறாரு. நிறையா தவறு என்னென்னா கிடைக்கிற படங்கள் எல்லாத்துலேயும் வந்து கமிட் ஆகிட்டாரு. அதனால நிறையா படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ரிலீஸ் ஆகின படங்களும் போக மாட்டேங்குது. அவர் மியூசிக் கேரியரும் பாதிக்குது. இது பின்னாடி அவருக்கு பெரிய சிரமத்தை கொடுத்துரும். இந்த நேரத்தில் கரெக்டான முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஜி பிரகாஷ் இருக்கார். என்னுடைய நண்பர் தான் அவர். அதனால சொல்கிறேன், இந்த கரெக்டான நேரம் இது. ஒரு 7-8 படம் முடிஞ்சு பிஸ்னஸ் ஆகாமல் இருக்குது. இப்போ உங்கள் மியூசிக் கேரியர் ஒரு பெரிய கேரியர் கையில் இருக்குது. நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர். நீங்கள் வந்து கரெக்டான முடிவு எடுத்து அதில் வந்து வெளியே வர வேண்டிய நேரம் இப்போ கரெக்டான நேரம். சமீபத்தில் ஹாட்ஸ்பாட் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருந்தது. இது நிறைய ஆபாசமான வார்த்தைகள், ஆபாசமான சொற்கள்லாம் பயன்படுத்தி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? இது ஒரு கலாச்சார சீரழிவு தான் இது. அதாவது வந்து தமிழ்நாட்டில் நம்ம இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாலும் சரி, கோட் ஷூட் போட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உயரத்தில் நீங்கள் ஸ்பூனில் சாப்பிட்டாலும் சரி, இன்னும் எவ்வளோ நாகரிகத்தில் இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம அம்மாவுக்கு நம்ம பொண்ணு பையன் தான், அக்காவுக்கு நம்ம தம்பி தான், மனைவிக்கு நம்ம கணவன் தான், நம்ம குழந்தைக்கு நம்ம அப்பா தான். இந்த கலாச்சாரத்தில் தான், இந்த குடும்ப கட்டமைப்பில் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்தவராக இருங்க, எந்த கடவுள் நம்பிக்கை இல்லாததாக இருங்க, ஆனால் நமக்குன்னு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, ஒரு குடும்ப கட்டமைப்பு இருக்குது. அதன்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் அதை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி, அதை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி, ஒரு குழந்தை வந்து அப்பாட்ட நான் செக்ஸியாக இருக்கான்னு கேட்குற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருக்கு. அதை பார்த்துட்டு எனக்குலாம் தூக்கி வாரி போட்டுச்சு. எந்த குழந்தை கேட்கும் அப்பாட்ட? இதை வந்து ஒரு தவறான ஒரு கலாச்சாரத்தை தமிழ் சினிமாவில் ஒரு விஷத்தை விதைக்க போகிறாங்க. அதுக்கு உண்டான வேலையை தான் பண்ணுறாங்க. அதை நியாயப்படுத்துகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. பத்திரிகா சந்திப்பில் நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த படம் மாதிரியான படங்களை தடை செய்யணும். படம் இந்த மாதிரி படங்கள் ஓடும், வசூல் ரீதியாக அவங்களுக்கு காசு கொடுக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை கொண்டு வைக்கிறீங்களே, ஒரு தப்பை கொண்டு வந்து இங்கே விஷத்தை கொண்டு வந்து தெளிக்கிறீங்களே. ஒரு படம் ஓடிச்சுன்னா அதே மாதிரியான படங்கள் திருப்பி பண்ண ஆரம்பிப்பாங்களே. நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரியான வேறு பான் சைட்டில் 1000 பான் சைட் இருக்குது, நீங்கள் சமூக வலைதளங்களில் போய் இல்லாத ஆபாசமாக நீங்கள் படம் பண்ணலாம். அது கண்டும் காணாமல் நடந்துட்டு போகுது. நம்மளுடைய மொழியில், நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு படம் வர்றது, அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய இழுக்கு. காலகாலமாக இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு இழுக்க கொண்டு வந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அது நிறையா அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. எல்லாம் நடக்காமையாக இருக்குது இன்றைக்கி அங்கே ஒன்று இங்கே ஒன்று. அதாவது காலங்காலமாக வந்து கலாச்சாரம் ஏதாவது ஒரு முடிவை திருத்திருப்பாங்க. அதுக்காக அதை அங்கீகரிக்க முடியுமா? அதை காலங்காலமாக ஏதாவது ஒரு இடங்களில் விபச்சாரம் நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக நம்ம அங்கீகரிக்க முடியுமா? தவறுகள் எங்கேயாவது மொழியில் நடக்கும். அதை நியாயப்படுத்துறது மாதிரி, அதை வந்து நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு கலாச்சார சீரழிவு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இது தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருமே இதை எதிர்ப்பு தெரிவிக்கலையா? இல்லை, இந்த படம் வந்து இப்போ வந்து கிளிம் மாதிரி ஒன்றும் விட்டுருக்காங்க. ஒன்றும் ட்ரெயிலர் கூட கிடையாது. ஒன்றும் சென்சார் ஆகலை. சென்சாரில் கண்டிப்பாக இந்த படம் மாட்டும். ரெண்டாவது, இந்த படம் வெளியில் அடுத்து வர்றப்போ அடுத்தடுத்து இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. நிறையா பேருக்கு ஒன்றும் இப்படி ஒரு படம் வந்துருக்குன்னே தெரியல, போய் ரீச் ஆகலை இந்த மாதிரியான விஷயம். அது நீங்கள் வந்து சென்சார் ஆன பிறகு தான் இதனுடைய ரீச்சே வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு யூடியூப்பில் மட்டும்தான் அந்த ட்ரெய்லர் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். யூடியூப்புக்கு சென்சார் தேவையில்லை. இப்போ நீங்கள் தேட்டர்களுக்கு போகிறப்ப சென்சார் வாங்குறப்ப தான் இந்த படத்தினுடைய விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆனால் மக்கள் மத்தியில் இந்த படத்தோட வரவேற்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? கலெக்ஷன் ஆகும். இதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, நெகட்டிவான ஒரு படம் அப்படின்ற மாதிரி, அது என்ன தான் இருக்குது அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அப்படி பார்ப்போமே, எல்லா படம் இந்த படத்தை திடீர்னு இருக்கானுங்க, என்ன தான் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு ஒரு கூட்டம் போகும் இல்லையா, அந்த கலெக்ஷன் ஆகும் படம். ஆனால் அதில் ஒரு கலையரசன் மாதிரி ஒரு நல்ல நடிகர், இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த மாதிரி நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் அந்த படத்தில் இந்த மாதிரியான படத்தில் அட்டன் பண்ணியிருக்காங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். நீங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுக்காக ஒரு கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு படத்தை நீங்கள் ஏன் போய் நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்பெல்லாம் டேரக்டர்ஸ் அவங்களுடைய ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை கூட வச்சுப்பாங்க. ஆனால் இப்போ டேரக்டர்ஸ் பெருசாக அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை மதிக்கிறதே இல்லை. அவங்க டேரக்டர்ஸ் தான் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. இது ஏன், எதனால் அப்படின்றது? இல்லைன்னா ஒரு கதை வந்து ஒரு கதையை எடுத்துகிட்டு டிஸ்கஷன் ஒரு 20 நாள் 30 நாள் போகும். இங்கேருந்து கூட்டு போவாங்க அசிஸ்டன்ட் டேரக்டரு, அந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல குற்றாலத்துலையோ ஊட்டியிலையோ எங்கேயோ ரூம் போட்டு ஒரு 10 நாள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு போவாங்க. படத்தோடைய ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வர போகிறோன்னு ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு ஹீரோகிட்ட போய் சொல்லுவார், ஒரு ப்ரொடியூசர் சொல்லுவார், அந்த கதையை டெவலப் பிடிச்சிருந்தோன்னு என்ன பண்ணுவோம், அந்த கதையை டெவலப் பண்ணுங்கம்பாங்க. ஒரு 10 நாளோ 20 நாளோ 1 மாதமோ வெளிநாடுகள்லாம் போய் கூட டிஸ்கஷன் போய்ட்டுருவாங்க. அந்த மாதிரி டிஸ்கஷனுக்கே போகிறதுக்குன்னு ஒரு டீம் இருந்தாங்க. இப்போ ஒரு 2 படம் டேரக்டர்ஸு, இந்த கதை நாளைக்கு உள்ள ஆட்கள்லாம் வந்து டிஸ்கஷனுக்கு மட்டுமே போவாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளம். தேவர் ஃபிலிம்ஸ் மாதிரி இடத்துல கதை இலாக்கானே தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய டீம் இருந்தாங்க. அவங்க தான் கதையை ரெடி பண்ணிவிட்டு அந்த கதைக்கு தான் ஆர்டிஸ்ட் பார்ப்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து என்ன பண்ணக்கூடிய இந்த டேரக்டர்னா கதை பண்ணக்கூடிய நாலேஜ் பெருசாக இப்போ இருக்கக்கூடிய இளம் டேரக்டர் கிடையாது.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு வேர்ல்டு மூவிஸ் ஏதாவது ஒரு பார்க்குறாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணி போஸ்டர் முதற்கொண்டு அப்படியே போடுறாங்க. இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கக்கூடிய பெரிய பட்ஜெட் படமாக இருக்கக்கூடிய கோட்டா இருக்கட்டும், அந்த குட் பேட் அக்லியா இருக்கட்டும், 2 படத்தினுடைய போஸ்ட்டுமே அப்படியே ஒரு ஆங்கில படத்தினுடைய போஸ்டர் அப்படியே காப்பி பண்ணி போட்டுருக்காங்க. ஒரு டிசைனை கூட உங்களால் சொந்தமாக கிரியேட் பண்ண முடியல. முந்தையெல்லாம் அசிலேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபைல் வச்சுருப்பாங்க. அந்த ஃபைலில் கைப்படையே அந்த படத்தினுடைய டைட்டில் டிசைன்லாம் எழுதி அது முதல்ல எடுத்து காமிப்பாங்க. சார் இது பாருங்கள், இது பாடுன்னு ஒரு ஸ்னாப் லிஸ்ட் மாதிரி கார்டு காமிச்சு கதை சொல்லுவாங்க. அதாவது ஓன் கிரியேட்டிவிட்டியை தானே கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, ஒரு டிசைன் கூட அவங்களால ஓனாக கிரியேட் பண்ண முடியல, யோசிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு என்னென்னா, படிப்பு கிடையாது, நிறையா விஷயங்கள் படிக்கிறது இல்லை, நிறையா வேர்ல்டு மூவிஸ் பார்க்குறது. வேர்ல்டு மூவிஸ்னாலும் அவங்களுக்கு தேவைப்பட்ட படங்கள் மட்டும்தான் பார்க்குறாங்க. இது எதுவுமே இல்லை. 2வது விஷயம் கவனிக்கிறது. ஒரு கிரியேட்டருக்கு மெயினான விஷயம் என்னென்னா கவனிப்பு, வாட்ச் பண்ணும். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட வாட்ச் பண்ணும். உதாரணத்துக்கு ரோட்டில் போகிறீங்கன்னா ஒரு பிச்சை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எல்லாரும் கடந்து போயிடுவாங்க. ஒரு கிரியேட்டர் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவங்க யார், இவங்க குடும்பம் என்ன, இவங்க எங்கேருந்து வர்றாங்க, எங்கே சாப்பிடுவாங்க, எங்கே தூங்குவாங்க, இவங்களோட ஒன் டே லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு வித்தியாசமாக அதை பார்க்கணும். பார்க்குற பார்வை தான் ஒரு கலைஞனை உருவாக்கும். கலைஞனுக்கு முக்கியமான விஷயம் பார்க்குற பார்வை மாறும். ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிறது, 4-5 வேர்ல்டு மூவிஸ் பார்க்குறது, அதில் ஒரு காட்சி இதில் ஒரு காட்சி எடுத்து இவங்க பண்ணிடுறாங்க. இதை டிஸ்கஷன் வைக்கிறப்ப கூட்டருக்கு சொல்லிடுவாங்க, ஏங்க இது அந்த படத்தில் வந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அங்கே அந்த அசிலேட்டர் வேலை செய்ய முடியாது. அதனால இந்த டிஸ்கஷனையும் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அவாய்ட் பண்ணிட்டு இது ஒரு தவறான ஒரு கலாச்சாரத்தில் தவறான ஒரு இதில் போயிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இது டிஸ்கஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் தான். அதே மாதிரி பெரிய நடிகர்கள் டைரக்டரோட கதையில் இன்வால்வ் ஆகுறாங்க. எனக்கு இந்த மாதிரி சாங்ஸு, இந்த மாதிரியான விஷுவல்ஸ்லாம் வச்சா மட்டும்தான் என்னுடைய ஃபேன்ஸை திருப்திப்படுத்த முடியும், என்னுடைய ஃபேன்ஸ் இதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இதனால் அந்த டைரக்டரோட விஷன் மாதிரி கதையை டோட்டலாக மாறிடுது. இதனால் மக்கள் மத்தியிலையும் அந்த படம் பெருசாக போய் உட்காராமல் தோல்வி அடைஞ்சிது. அதாவது நடிகர்கள் மூலியமாகவும் படம் தோல்வி அடைகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. ஐயா சார், இது காலகாலமாக இருக்குது. எம்ஜிஆர் காலத்துலாம் ஒரு பாட்டுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குலாம் எடுத்தாங்க. அவர் நினச்ச அந்த வார்த்தை வரல அப்படிங்கிறதுக்காக மாற்றி எழுதிட்டே இருப்பாங்க. எந்த காட்சியாக இருக்கட்டும், எந்த பாடலாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், எம்ஜிஆர் ஓகே பண்ணால் தான் ஷூட்டிங்கே போக முடியும். அப்படி தான் எம்ஜிஆருடைய படங்கள்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது இது காலகாலமாக பெரிய ஹீரோ அவங்களுக்கு தேவையான படம் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது நல்ல ப்ராடக்ட் வராது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய ரசிகர்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரியான பஞ்ச் டைலாக் வைங்க, இந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் சாங் வைங்க, இந்த மாதிரியான ஒரு கேலப்பிங்கான ஒரு சாங் வைங்க, இந்த மாதிரியான ஒரு இது வைங்கன்னு அவங்க கேட்குறாங்க. என்னுடைய ரசிகர்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இது காலங்காலமாக சினிமாவில் இருக்கிறது தான். இது அந்த நடிகர்களை நோக்கி போகிறதுனால வரக்கூடிய விளைவு தான். இதை மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. குப்பை படமாக இருந்தால் கூட அதை பார்க்குறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. என்றைக்கு அந்த பிஸ்னஸ் ஓய்தோ அன்றைக்கி இவங்க திருத்திடுவாங்க, கதையை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க என்ன கூப்பிடமாக இருந்தாலும் கூட ஒரு 4 நாள் ஃபுல்லாக ஓடிடும். அந்த ரசிகர்கள் பார்த்து முடிச்சிருவாங்க, போட்ட காசு வந்துடும். அவர் தயாரிப்பாளருக்கும் என்னதையா பண்ணி தொலைஞ்சிருப்போம், எனக்கு பணம் வந்தால் போதும் அப்படிங்கிற மூடு தான் அவங்க இருப்பாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறாங்க, தன்னை அவங்க ஒரு பில்டப் பண்ணுற மாதிரியான விஷயம். டேரக்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில டேரக்டர் போராடுவாங்க, ஒரு சில டேரக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் போயிடுவாங்க, வேறு வழி இல்லாமல். இது காலங்காலமாக நடக்குது. என்னைக்கு ரசிகர்கள் இந்த உச்ச நட்சத்திர நடிகர் படத்தில் கதை இல்லைன்னு தூக்கி போராடணும், அன்னைக்கு மாறும் இதெல்லாம். இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.